Taste the Daily. ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியான சம்பாவில் அத்துமீறி ஊடுருவ முயன்ற 7 தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் தொடர்ந்து எல்லைப் பகுதியிலே நடத்திய தாக்குதல், அதே போன்று தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளாக இருக்கட்டும், இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளாக இருக்கட்டும், தீவிரவாத தாக்குதலை ஒழிக்க வேண்டும் என்பதில் இந்தியா எப்பொழுதுமே கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. இந்தியாவின் எந்த மூலையில் தீவிரவாதத்தை அவர்கள் முடுக்கிவிட்டாலும் அதனை உடனடியாக ஒழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அரசு தொடர்ந்து பல்வேறு எதிர் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கலம் கொடுக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து இந்தியாவின் மீது பல்வேறு தாக்குதல்களை வன்மத்தை முன்வைத்து வருகிறார்கள். அதன் காரணமாக இன்றைக்கு எல்லையிலே நடத்தப்பட்ட பாகிஸ்தானுடைய அந்த படை வீரர்கள் 7 பேரை இன்றைக்கு இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. ஏற்கனவே 4 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது சண்டிகர், அதே போன்று பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில், அதாவது குறிப்பாக மக்கள், அதாவது எல்லை பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இடம்பெயர வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மக்களை குறிவைத்து பாகிஸ்தானுடைய தாக்குதல் ஒவ்வொன்றும் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வருகிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்தியா கேட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நள்ளிரவிலே தெரிவிக்கப்பட்டது. சமூக ஊடகங்களில் கூட இந்த பாகிஸ்தான் அரசு தேவையற்ற விஷமத்தனமான சில செயல்களை, சில தகவல்களை பரப்பி வருகிறது. அதற்கும் நம்முடைய பாதுகாப்புத்துறை சார்பில் இது தவறான செய்தி என்பதையும் அதை உடனடியாக ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபேஸ் ஆஃப் த நியூஸ் என்று அவர்களும் பிஐபியின் மூலமாக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த பாகிஸ்தானுடைய இந்த ரேடார்கள், அதே போன்று ராணுவ விமானங்கள், ராணுவ வீரர்கள் என அத்துமீறல் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லையில் தேவையற்ற பதற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நெல்லையிலிருந்து இந்தியா தொடர்ந்து முறியடித்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் தீட்டக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் இந்தியா வான்வழியிலேயே வரக்கூடிய விமானங்களை சுட்டு வீழ்த்துகிறது, ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி நொறுக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட தீவிரமான நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரகண்ட் அரசு கூட ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே போன்று விருப்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் அனைவருமே பணிக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 12,000 படுக்கைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவையான வெண்டிலேட்டர்கள், அதற்கான உபகரணங்கள், மருத்துவமனை அனைத்துமே இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லையில் எதிரிகளுக்கு தக்க பாடத்தை இந்திய அரசு, இந்திய பாதுகாப்புத்துறை சார்பில் முப்படைகளும் வழங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தான் அரசு தற்போது அண்டை நாடுகளிலே கடனின் கையேந்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சர்வதேச அளவில் தங்களுக்கு கடன் வேண்டும் என்றும், தங்களுடைய பெரும் இழப்பை சந்தித்திருப்பதாகவும், குறிப்பாக பங்கு சந்தையில் கூட தங்களுடைய பலவீனமாக விட்டதாகவும் வேதனை தெரிவித்து அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அப்பாவி மக்களை குறிவைத்து அவர்கள் தாக்குவதற்கு மட்டும் அவருடைய மனதில் இரக்க குணம் என்பது இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. எல்லையிலே அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாச வேலைக்கும் இந்தியா தகுந்த பதிலடி கொடுத்து அவர்களை தன்னுடைய இலக்கை நிர்ணயிக்க முடியாத அளவிற்கு, எதிர்பாராத அளவிற்கு பதிலடி கொடுக்கப்படுகிறது. வரலாற்றிலே இதுபோன்று இந்தியா ஒரு நெருக்கடியை, எதிரடியை, பதிலடியை கொடுக்கும் என்று பாகிஸ்தான் கனவிலும் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி மூலமாக நம் நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.